சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் நம்ம லக்ன ரீதியாக இந்த வருடமானது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். இந்த விஷயங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க லக்னத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். ராசி நிலைகள்னு பார்க்கும்போது ஒரு 30-50% எடுத்துக்கலாம். பட் மேஜராக இது எல்லாமே லக்ன ரீதியாக தான் சொல்லப்படுது. ஸோ இனி மேற்கொண்டு உங்களுடைய லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த வருடம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்ப லக்னம். இந்த கும்ப லக்னம் என்பது ரொம்பவுமே சுவாரஸ்யமானது, அட்ராக்டிவான ஒரு லக்னமும் கூட. எப்போதும் முன்னோக்கியே போகக்கூடியது. அதாவது இப்போலாம் சொல்கிறாங்களே, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா பின்னாடி எடுத்து வைக்க தெரியாது அப்படின்னு. கிட்டத்தட்ட இந்த கும்ப லக்னமும் அப்படித்தான். எப்பவுமே எதிர்காலத்தை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அதே போல கும்பம் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டே இருக்கும். மேலும் கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் முதல் முடிவு வரை எல்லாமே தெரிஞ்சாகும். சும்மா இடைப்பட்ட சுரர்கள் மாதிரி ஏதாவது கொண்டு போய் அவங்கள்ட்ட ஒரு காரியத்தை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அது தலையும் புரியாது வாழும் புரியாது, தூக்கி கடாசிடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முழுமையாக இருக்கணும். அதில் அவங்களுடைய பங்கீடுகள் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக இருக்கு. எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். அதே போல எதுவுமே முழுமையாக இருக்கணும். அறகுற விஷயங்கள் அவங்களுக்கு ஆகாது. ரொம்ப மக்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் மற்றவங்களுக்கு அது பிடிச்சிடணும், மற்றவங்களுக்கு அது உபயோகமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு அது சந்தோஷத்தை தரணும் அப்படிங்கிறத மையமா வச்சு பெரும்பாலும் காரியங்கள் ஆற்றி வருவாங்க. அதே போல கும்ப லக்னம் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஆழம் நிறைந்தது. அதுக்குள்ள என்ன இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் கண்டாலாம் பிடிக்க முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, உண்மையில அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ கும்ப லக்னக்காரங்க தடாலடியான ஆட்கள். எப்போ அதிரடியா மாறுறாங்க, எப்போ சாஃப்டா மாறுறாங்க, எப்போ என்டர்டெயின்மெண்டா இருக்காங்க, எப்போ கோபமா இருக்காங்க அப்படிங்கிறதே புரியாது. தவிர கும்ப லக்னக்காரங்க மல்டி பர்சனாலிட்டி. அவங்க ஒரே மாதிரியான குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அடாப்ட் பண்ணிப்பாங்க. அதை அப்படியே முழுமையாக வெளிப்படுத்துவாங்க. ஸோ அவங்க ஒரே மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்க முடியாது. ஒரே மாதிரியான நிலைகள் கும்ப லக்னத்துக்கு ரொம்பவுமே போர் அடிச்சிடும். ஆனாலே அவங்க புதிய புதிய விஷயங்களை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. உண்மையிலே கும்ப லக்னக்காரங்க புதுமைவாதிகள். பழமை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காது. அதை பேஸா வச்சுப்பாங்களே தவிர அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது கும்ப லக்னத்துக்கு பிடிக்காது. புதுசா ஏதாவது ஒன்று செய்யணும், புதுசா ஏதாவது ஒன்று அச்சீவ்மெண்ட் பண்ணணும், இதை வெட்டி இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லயே தான் அவங்க எப்பவுமே இருப்பாங்க. ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள். அதீதமான சிந்தனை ஆற்றல், அதீதமான கற்பனை ஆற்றல், அதீதமான செயலாற்றல் கொண்டவர்களாக இந்த கும்பலக்னக்காரங்க அப்படின்னா ஸ்மார்ட் பீப்புள் தான். அதீதமான செயலாற்றல் அப்படிங்கும்போது கடுமையாக உழைப்பாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் இல்லை. அவங்க ரொம்ப ட்ரிக்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். ரொம்ப ஸ்மார்ட்டா வேலை செஞ்சிடுவாங்க. அதிபுத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். சமயம் பார்த்து காய் நிறுத்தக்கூடியதில் திறமை வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். மேலே கும்ப லக்னக்காரங்க இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த கும்ப லக்னக்காரங்க 2025 பொறுத்த வரைக்கும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்து இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது அடுத்த நிலைக்கு உயர்ந்திருக்கும். மேல அவங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய தேவைகளை கட்டாயமாக ஏதோ ஒரு விஷயங்கள் மூலமாக அவங்க கிடைக்கப்பட்டு தான் இருப்பாங்க. ஆனாலும் அது பீஸ்ஃபுல்லா இருந்திருக்காது. ரொம்ப சிரமப்பட்டு ஏதேதோ ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி எப்படியோ சாமர்த்தியமாக செயல்பட்டு அடம் பிடிச்சு பிடிவாதம் பிடிச்சு இப்படிதான் காரியங்களை செயல்பட்டு வந்திருக்குமே இல்லாம ஆசைப்பட்டோம் அப்படியே நமக்கு கிடைச்சிருச்சுப்பார், வேணா கஷ்டப்பட்டோம் நமக்கு கிடைச்சிருச்சுப்பார் அப்படின்னு திருப்தியா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு கொடுக்கல. ஆனா டெவலப்மெண்ட் கிடைச்சிது. வாழ்க்கை அவங்க வயது நிலைக்கு ஏற்ப தேவைகளுக்கு ஏற்ப எல்லா விஷயங்களும் அடுத்த நிலைகளுக்கு கொண்டுட்டு போச்சு. அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் ஒரு சுமூகமான நிலைகள் இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு பெரும் பிரச்சனை. அதையும் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா கும்ப லக்னக்காரங்க ரொம்பவுமே டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க. அதாவது ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கு.
இப்போ இந்த 2025 பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டா இருப்பாங்க, ரொம்ப ஓவர் ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க. ஆனா ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே டம்பா இருக்கும், எதுவுமே செய்ய முடியாது, என்ன கேட்டாலும் ஆகாது நடக்காது அப்படி இப்படின்னு நெகட்டிவா பேசுவோம். இவங்க ஓவர் பாசிட்டிவா இருக்காங்க, ஆப்போசிட் இருக்கவங்க ஓவர் நெகட்டிவாகவே இருக்காங்க. ஒரு பர்மிஷன் வாங்கி ஒரு வேலையை செய்யக்கூடிய நிலைகள் இந்த கும்ப லக்னக்காரங்க இருக்காங்க அப்படின்னாலே எந்த ஒரு பர்மிஷன் கேட்டாலும் நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு பதில் தான் வரும். பட் அதுவே அவங்க வந்து சுயமாக ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படிங்கும்போது அதற்கு எல்லையே இல்லை. அதை வந்து ரொம்ப சுதந்திரமாக அவங்க எப்படி வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் செஞ்சுக்கக்கூடிய நிலைகள் அவங்க இருப்பாங்க. அந்த அளவுக்கு மன தைரியம் மன பலமும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நிமிடத்துக்கு நிமிடம் ரொம்ப ஓவர் ஸ்மார்ட் ஆயிட்டு இருப்பாங்க, ரொம்ப தைரியசாலிகளாக மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா கும்ப லக்னத்தினுடைய இயல்பு என்னன்னா, ஜென்ரலாகவே கும்ப லக்னக்காரங்க மற்றவங்களுடைய சப்போர்ட் இல்லாம எதையும் செய்ய முடியாது. இது வந்து கும்ப லக்னத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு டிஃபால்ட்டான அமைப்பு. தனிப்பட்ட நிலையில கும்ப லக்னக்காரங்க எதையுமே செஞ்சு சாதிச்சிடவே முடியாது. இந்த கும்ப லக்னம் அப்படிங்கிறதே மற்றவங்களுக்காக மற்றவர்கள் தேவைக்காக தன்னை முன்னிறுத்தக்கூடியது, மற்றவங்க மூலமாகவே திருப்தி பெறக்கூடிய, தன்னிலையில திருப்தி அடையாது. எல்லாத்துடைய சப்போர்ட்டும் வேணும், எல்லாத்துடைய பாராட்டுகளும் வேணும், எல்லாத்துடைய உரிமைகளும் அன்புகளும் அதுக்கு தேவைப்படும். தனித்த நிலையில அது என்னைக்குமே யோசிக்கிறதுல செயல்படுறது இல்லை. ஆனா உண்மையில கும்பல் லக்னம் அப்படிங்கிறது தனித்த நிலையில எப்பவுமே சிறப்பு வாய்ந்த, அதுக்கு நிகர் அதுதான். அதை தவிர்த்துட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே பார்க்கவே முடியாது. எல்லாத்துலயுமே அது கலந்திருக்கும். அதனுடைய காரியங்கள் ஒரு துளியாவது எல்லா காரியங்களும் உண்மையில கும்ப லக்னக்காரங்க ஒரு இடத்துல இருக்காங்க, அங்க ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா அதனுடைய பங்களிப்புகள்ல அவங்களுக்கும் ஒரு துளியாவது இடம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க இல்லாமல் ஒரு காரியம் இல்லை. அது மற்றவங்க கூப்பிடுறாங்க கூப்பிடல அப்படிங்கிறது பிரச்சனையே இல்லை. இவங்களா வாலண்டியராகவே அந்த காரியத்துல இறங்கிடுவாங்க. ஏன்னா இவங்க இல்லாம அவங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு காரியங்கிறது பூர்த்தி அடையவே அடையாது. அந்த காரியம் முழுமை பெறணும் அப்படின்னா கும்ப லக்னக்காரங்களுக்கு இன்னொருத்தருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. சுருக்கமா சொல்லணும்னா, தனிமையில் இனிமை காண முடியுமான்னு கேள்வி கேட்கக்கூடியவங்க தான் இந்த கும்ப லக்னக்காரங்க. ஒருவேளை மற்றவங்க யாராவது உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்டா அது முடியவே முடியாதுங்கிறது இவங்ககிட்ட பதில் வரும். உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு கூட்டமாக ஒரு சமூகமாக இருக்கும், எல்லாருக்கிட்டையுமே ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை வளர்த்துக்கணும், நட்பை வளர்த்துக் கொள்ளணும், உறவுகளை வளர்த்துக் கொள்ளணும் அப்படிங்கறதுதான் இவங்களுடைய மெயின் ப்ராஸ்பெக்டிவாக இருக்கும். உண்மையிலே பொருள் சார்ந்த விஷயங்களை பெருசா நாட்டம் கொள்ள மாட்டாங்க. அதெல்லாம் மற்றவங்க தேவைக்காக மற்றவங்க அட்ராக்ட் பண்றதுக்காக தான் அது இருக்கும். ஆனா தனிப்பட்ட முறையில இவங்களுடைய மைண்ட் செட் எல்லாம் என்னன்னா, மற்றவங்களுடைய மனோபாவம் எப்படி இருக்கு, மற்றவங்க தங்கிட்ட எப்படி இருக்காங்க, மற்றவங்க நம்மள நல்லவிதமாக பாக்குறாங்களா இல்ல மோசமா பாக்குறாங்களா, என்ன நினைக்கிறாங்க, இப்படிங்கிறத பத்தி தான் அதிகமாகவே இது யோசிக்கும். அதற்கு ஏற்றபடிதான் அது காரியங்களும் காய் நகர்த்தும். இப்போ கிட்டத்தட்ட இந்த 2025 முழுவதுமே கும்ப லக்னக்காரங்களுக்கு இப்படித்தான் இருந்தது. அடித்த நிலையில இந்த கும்ப லக்னம்ன்றது ஓகேனா எந்த குறையும் சொல்றதுக்கு இல்லை, அவங்களுக்கான விஷயங்கள் காரியங்கள் நடந்துட்டே தான் இருந்தது. ஆனா மற்றவங்களுடைய சம்மதம் வாங்கி ஒரு விஷயத்த செய்யணுங்கிற நிலைகள்ல ஏகப்பட்ட தடங்கல்கள், பிரச்சனைகள், கருத்து மோதல்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து அது பார்த்துட்டு வந்துச்சு. குறிப்பா இது வந்து குடும்ப விஷயங்கள் காரியங்கள்ல அதிகமாக பார்க்கும். 2025 பொறுத்த வரைக்கும் கும்ப லக்னக்காரங்க அதிகமான மும்முரம் காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது குடும்ப வாழ்க்கை தான். உண்மையில அவங்கவுங்க வயது நிலைகளுக்கு இருப்ப அவங்கவுங்களுடைய குடும்ப நிலைகள்ல அதிக ஆர்வத்தையும் ஈடுபாடுகளையும் அவங்க காட்டி வந்திருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையில நிறைய ஏற்ற இறக்கங்களை அவங்க தொடர்ந்து பார்க்கணும். ஒரு பக்கம் குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆயிட்டு இருக்கு, ஆனா சுலபமாக இல்லை, ரிஸ்க் எடுத்துதான் ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டியதாக இருக்கு. அப்படிதான் 2025 முழுவதுமே அவங்களுக்கு போறது. ஒரு பக்கம் ரிஸ்க் தான், ஆனா அந்த ரிஸ்க்கு ஏற்ற அவங்களுக்கான விஷயங்கள் காரியங்களை அவங்க எப்படியோ உருவாக்கிக்கிட்டாங்க, அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, எப்படியோ நல்லதோ கெட்டதோ சரியோ தப்போ 2025 முடிய போகுது. இனி 2026 கும்ப லக்னத்துக்கு எப்படி இருக்கும்? முன்னாடி இன்ட்ரோடக்ஷன்லேயே சொன்னேன், இந்த வருடத்தினுடைய அமைப்பு அந்த கிரக அமைப்புகளே பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாம் இருக்கிற விஷயங்கள் இருக்கிற மாதிரியே இருக்கு. சின்ன சின்ன மாற்றங்களோடு நன்மைகளோடு தான் இந்த வருடம் முழுவதுமே செயல்பட்டு இருக்கு. கும்ப லக்னத்தினுடைய நிலைமையும் அப்படித்தான். ரொம்ப பெருசா ஆக ஓப்பன் பில்டப் கொடுக்கறதுக்குள்ள எதுவுமே இல்லை, ஆஸ் இட் இஸ் இருக்கக்கூடிய விஷயங்களே தான்.
பட் ஃபர்தரா அடுத்த டெவலப்மெண்ட்டை நோக்கி அது அடி எடுத்து வைக்கும். படிப்படியான முன்னேற்றங்கள், நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் கும்ப லக்னத்துக்கு உண்டு. ஏற்கனவே கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற ஒரு நிலைமை போய்கிட்டு தான் இருக்கு. நிறைய சொன்ன மாதிரி இங்க படிச்சா அங்க பிடிக்காது, அங்க படிச்சா இங்க பிடிக்காது. இந்த ஒரு ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் கும்ப லக்னத்துக்கு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். 2025 நம்ம படித்த ஆண்டு, இந்த 2026 இது வந்து ஒரு தொடக்கம் தான். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இது வந்து ஸ்ட்ரகிள் ஆகாது. மற்றவங்க வந்து உங்க மேல கோவத்தோட எரிச்சலோட இருந்தாலும் கூட அவங்க தான் கொஞ்சம் அடங்கி போக செய்வாங்க. அவங்களுக்கு வேற வழி இல்லை. சரி போனா போகுதுனாவது உங்க சைட்ல ஓகே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால ரொம்ப பெரிய ஆகாத விஷயங்கள், எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இந்த 2026 இருக்காது. கடைசி நேரத்தில் சரி போனா போகுதுனாவது உங்களுக்கு ஒரு விஷயங்களை அமைச்சு கொடுத்துரும். அது மனிதர்கள் ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ இப்படிதான் ஒரு கடைசி நேரத்தில் உங்களுக்கான அமைப்புகள் அமைஞ்சிடும். வழக்கம் போல கும்ப லக்னக்காரன் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா குடும்ப விஷயங்கள், காரியங்கள்ல அதிக ஈடுபாடுகளை அவங்க காட்டி வருவாங்க. அவங்களோட குடும்பம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. குடும்ப பொறுப்புகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அவங்கவுங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப இந்த விஷயங்களை அனுசரிச்சு வருவாங்க. பட் மேஜராக குடும்ப வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்பவுமே பிரியப்பட்ட ஒன்றாக இருக்கும். அதே நேரம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும். பட் 2025 கம்பேர் பண்ணும்போது 2026 ரொம்ப மோசம் சொல்றதுக்கு இல்லை. குடும்ப வாழ்க்கை ஒரு சீரான நிலைகளுக்கு தள்ளப்படும். நல்ல விஷயங்களை, நல்ல அனுபவங்களை அவங்க பார்த்துட்டு வருவாங்க. குடும்ப வாழ்க்கை கசப்பை மட்டுமே கொடுத்துட்டு இருக்குது அப்படின்னா இனி கொஞ்சம் இனிப்பையும் பார்த்து வருவீங்க. குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகும். குடும்ப வரவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஏதோ ஒரு குடும்ப உறவுகள் சேர்க்கை ஏற்பட்டு அதன் மூலமாக சந்தோஷம் பெறக்கூடிய அமைப்புகள் கும்ப லக்னக்காரங்களுக்கு உண்டு. அது நட்பாக இருக்கலாம், சொந்த பந்தங்களாக இருக்கலாம், ஏதாவது உறவுகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு புதிய நபர்களால குடும்பத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை இந்த 2026 பார்த்து வருவீங்க. பட் அதே நேரம் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது வழக்கம் போல அந்த ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். குறிப்பாக குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். ஆமா இப்ப ஏன் ஏற்ற இறக்கமா பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்காங்க. நல்ல விஷயம் என்னன்னா ரொம்ப பெரிய அளவில் நெகட்டிவான இம்பேக்ட் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. எதுவாக இருந்தாலும் எல்லாம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்க போது. ஈஸியாக சமாளிச்சுட்டு வந்துடுவீங்க. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கு. பெற்றோர்களுடைய நிலை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஆக்டிவாலாம் இருக்காது. கொஞ்சம் அப்பப்போ மந்தமாக இருக்கத்தான் செய்வாங்க. அதை நினைச்சு கவலைப்பட வேண்டியதெல்லாம் இருக்கிறது இல்லை. ஒரு சாதுவான நிலைகள், ஒரு யதார்த்தமான நிலைகளில் பெற்றோர்களுடைய வாழ்க்கை அமைப்பு, உறவு முறைகள் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு ஏற்பட்டு வரும். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படிதான். உடன்பிறப்புகள் வகையில் சில சாதகமான அமைப்புகளை கிடைக்க பெற்று வருவீங்க. கொஞ்சம் அனுசரணையான விஷயங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். பட் அதே நேரம் கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள், போட்டா போட்டிகள், தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறதும் இந்த வருடம் தவிர்க்க முடியாதுதான். ஸோ கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் அனுசரணையான நிலைகள் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஆல்ரெடி 2025 கிட்டத்தட்ட அப்படித்தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களால அது பெரிய டிராபேக்காக உங்களுக்கு அமையலை. பட் 2026 உடன்பிறப்புகள் வகையில் சின்ன சின்ன மன வருத்தங்கள், கருத்து வேற்றுமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக இந்த காசு பண விஷயங்களால, சொத்து சொந்தங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களால சில சங்கடங்கள் ஏற்படலாம். ஸோ இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் 2025 பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கு போட்டியான விஷயங்கள் அதிகமாக இருந்தது. இந்த 2026 பார்த்தீங்கன்னா அது ஒரு தொழுகதையாகத்தான் இருக்கும். உண்மையிலே 2025 ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 2026 அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது. எல்லாமே பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை பெருசுபடுத்தாமல் இருந்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி உறவுகளுக்கு சங்கடம் இல்லாமல் இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா கும்ப லக்னக்காரங்களுக்கு குடும்ப விஷயங்கள், காரியங்கள், அதாவது கணவன் மனைவி இருவருமே அவங்கவுங்க குடும்ப விஷயங்களை பற்றி பேசி பேசியே தான் சங்கடங்களை வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கவுங்க குடும்பம் அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு பெருசாகத்தான் இருக்கும். ஆனால் இப்போதைய நிலையில் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க குடும்பத்தை பற்றி அங்கே அப்படி பேசுறது நடந்துக்கல, அவங்க குடும்பத்தை பற்றி இங்கே இப்படி பேசுறது நடந்துக்குது அப்படின்னு மாறி மாதிரி
பிரச்சனைகளை கிளப்பி விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்களை மட்டும் கணவன் மனைவி கவனமாக இருங்க. கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் தான் கும்ப லக்னத்துக்கு இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களை பெருசுபடுத்திக்காதீங்க, அனுசரணையாக இருங்க. அந்த கணவன் மனைவி உறவுகள், அந்த குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறது இனி ஓரளவுக்குள்ள கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வரும். ஒரு கேப்பாவது விட்டு அமைதியா இருங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம். கணவன் மனைவி உறவுகள் ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. எதா இருந்தாலும் ஃப்ரீயா மூவ் பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போங்க, அது நன்மையை கொடுக்கும். திருமண விஷயங்கள், புத்திரபாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுசரணையான நிலைகள்ல தான் இருக்கு. முயற்சிகளுக்கு ஏற்ற நல்ல பலன்களை கட்டாயமாக பார்க்க முடியும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைய நிலையில இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற நிலைமை தான். இங்க படிச்சா அங்க பிடிக்காது, அங்க படிச்சா இங்க பிடிக்காதுங்கிற நிலைகள் தான். ரொம்ப ஓவர் எக்ஸாஜுரேஷன் பண்ணாதீங்க, கற்பனைகள்லயே இருக்காதீங்க, நிஜ உலகத்துக்கு வாங்க. கும்ப லக்னக்காரங்களுக்கு மன தெளிவுகள், இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான். கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் நல்லது கெட்டதாக மாறும், கெட்டது நல்லதாக மாறும். ஏது எப்போ எப்படி மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ காதல் விஷயங்களை கும்ப லக்னக்காரங்க கவனமாகவே இருங்க. உங்கள் நம்பிக்கைக்குரியவர்களும் நல்ல ஆலோசனை எதாக இருந்தாலும் செயல்படுங்க. முடிஞ்சா இந்த காலகட்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் தள்ளி போட்டு வர்றதே உங்களுக்கு நல்லதுதான். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 2025 இது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. 2026 பார்த்தீங்கன்னா இது பெருசா உங்களுக்கு தொந்தரவுகள், குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்லபடியாகவே இருக்கும். குழந்தைகளுடைய முன்னேற்றங்களை பார்த்து வருவீங்க. குழந்தைகளோட உறவு நிலைகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான விஷயங்களை பார்க்கலாம். குழந்தைகள் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு படிப்படியான முன்னேற்றங்களை நோக்கி தான் போகும். குழந்தை பாக்கிய அமைப்புகள் கூட கும்ப லக்னக்காரங்களுக்கு நல்லாகவே இருக்கு. ஸோ பெருசா இது வந்து தொந்தரவுகள்ல மற்ற விஷயங்கள் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே பார்த்தாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அனுசரியாக வந்துட்டு தான் இருக்கு. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆஸ் யூஷுவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் பெருசா டச் வச்சுக்கிறது இல்லை. தாமரை இலை நீ போல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தான் இருந்துட்டு வராங்க. சில கருத்து வேற்றுமைகள் உறவுகளுக்கும் சரி நண்பர்களுக்கும் சரி அடிக்கடி வந்து போயிட்டே தான் இருக்கு. ஸோ 2026 கிட்டத்தட்ட ஒரு தொடர்கதி தான். என்ன எதிரும் புதிருமாக இருந்தவங்க இனி கொஞ்சம் விலகி இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய தனிப்பட்ட நிலைகளுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சங்கடங்களுக்கு தள்ளப்படுறதுனால நேரடியாக இனி வந்து சும்மா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது இருக்காது. போதும்ப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு ஒதுங்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நட்பு வட்டாரங்களுக்காகட்டும் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் இருந்தும் அந்த சங்கடங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். பெருசாக எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. மாணவர்களுக்கு கல்வி வித்தைகள்ல ஒரு சாதகமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் நிலை நல்லபடியாகவே இருக்கு. இதற்கு முன்னாடி மாணவர்களோட சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே ஒரு நல்ல விஷயங்களை தான் கொடுத்துட்டு வந்தது. தனிப்பட்ட முறையில தான் மாணவர்கள் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகியிருப்பாங்க. ஏன்னா கிரகநிலை மாற்றங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் சலனத்தன்மையை ஏற்படுத்தி இருக்கும். கொஞ்சம் வழி மாறி போகக்கூடிய தன்மைகள்லாம் இருந்து வந்திருக்கும். இருந்தாலும் சுதாரித்து கொண்டு செயல்பட்டவங்களும் பல பேர் இருப்பாங்க. 2026 கிட்டத்தட்ட இந்த மாதிரியான விஷயங்கள்ல கும்ப லக்ன மாணவர்கள் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். பார்க்கறது ஒன்றும் கேட்கறது ஒன்றுமாகத்தான் இருக்கும். யதார்த்த வாழ்க்கையில நடக்கிறது ஒன்றுமாகத்தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா பகுத்தறிந்து செயல்படக்கூடிய அந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு தேவை. இப்போ கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது பெருசா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எல்லாமே ஓகே தான், நல்லபடியாகவே இருக்கு. அவங்களுடைய தேவைகள் எல்லா வகையிலுமே பூர்த்தி ஆகும். ஆனா தனிப்பட்ட முறையில மாணவர்கள் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கிறது அது அவங்க கையில தான் இருக்கு. பெற்றோர்கள் கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கங்க. உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 2026 பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கேர் தேவைப்படுது. ஆல்ரெடி 2025 பார்த்தீங்கன்னா உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தி தான் இருக்கும். மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதுதான். தேவையின் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். திடீர்னு செலவுகள் வச்சிருக்கும். ஆனாலும் வேறு வழியில் உடல் நல்லா இருக்கும்னா செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற நிலைகள்ல அந்த விஷயங்களை எப்படியோ சிரமப்பட்டு பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. 2026 பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு கட்டுப்பாட்டில் வருது. ஆஸ் யூஷுவல் நல்ல விஷயங்களுக்காக தான் செலவு பண்ணுவீங்க. ஒரு ஓயாமல் செலவு வந்துக்கிட்டே இருக்குது, ஓயாமல் உடல் அலைச்சல் கொடுத்துட்டே இருக்கே, ஏதோ ஒன்று சிரமத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். 2026 அந்த மாதிரி பெரிய அளவில் சங்கடம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த உடல்நலத்தில் இருக்கு. நாட்பட்ட தொந்தரவுகள், நாட்பட்ட வியாதிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல மருந்துகள் கிடைத்து ஒரு ஆரோக்கியமான நிலைகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உடல்நல விஷயங்கள் படிப்படியான முன்னேற்றங்களை பார்த்துட்டு வருவாங்க. கெரியர் பேஸ்டான விஷயங்கள், தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது கும்ப லக்னக்காரங்களுக்கு ஆல்ரெடி 2025 வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளான ஆண்டு தான்.
அவங்க நினைச்ச மாதிரி பெருசா எதுவும் செய்யறதுக்கு வழி இல்லாமல் போச்சு. சில விஷயங்கள் கை கெட்டியது வாய்க்கெட்டலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பாங்க. சிலருக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அமைஞ்சிருக்கலாம். பட் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்தது. கண்ண முன்னாடி ஒன்று இருக்கு, பட் அதை உருப்படியாக செஞ்சு முடிக்க முடியலையே, எல்லாம் தட்டி விட்டுட்டே இருக்கிறாங்களே, இப்போ ஒன்று சொல்றாங்க அப்போ ஒன்று சொல்றாங்களே அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. தொழில், வேலை, உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் கும்ப லக்னக்காரங்க கெரியர் பேஸ்டான எல்லா விஷயங்களும் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வந்தாங்க. ஒரு சரியான முடிவெடுக்க முடியாம அலைகழிக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருந்துச்சு. 2026 பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. 2026 தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் ஒரு சாதகமான அமைப்பு. நிறைய பேருக்கு தொழில் மாற்றங்கள், வேலை மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஒரு விஷயத்தை நோக்கி இனி அடி எடுத்து வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லுவோம். புதிய விஷயத்தை நோக்கி போவீங்க. ஆல்ரெடி செஞ்சுட்டு இருந்த அரைச்சிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் நான் விட்டுட்டு நீ அடுத்தது ஒருபடியாக ஒரு விஷயத்த பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுத்த நிலைகளை நோக்கி போகக்கூடிய ஒரு வருடமாக இருக்கு. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் சிறப்புகள் பார்க்கக்கூடிய ஒரு வருடம் தான். உங்களுடைய தேவைகள், உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே இந்த விஷயங்களை முழுமையாக பூர்த்தியாகும். நம்பிக்கையோடு, தைரியத்தோடு இதில் செயல்பட்டு வருவீங்க. ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே இது உங்களுக்கு அமையுது. வெளியூர், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட இந்த 2026 உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. பட் என்ன ஒரு விஷயம்னா, லக்ன ரீதியாக கொஞ்சம் தனிப்பட்ட முறையில கொஞ்சம் குழப்ப நிலைகள்லயே கும்ப லக்னக்காரங்க இருந்துட்டு வர்றாங்க. அது ஒண்ணுதான். ஸோ பொறுமை, நிதானம் தேவை. எதா இருந்தாலும் ஒரு தடவை ஆலோசனை பண்ணி செய்யுங்க. எடுத்தவங்களுக்கு எதையும் முடிவெடுக்காதீங்க. சும்மா உங்களுக்கு தோணிருச்சு, உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு மட்டுமே முடிவெடுத்தாங்க. கூட இருக்கிறவங்களையும் கேட்டு ஆலோசிச்சு நல்லது கெட்டதை அனுசரிச்சு எதா இருந்தாலும் செய்யுங்க. நீங்க மட்டுமே தனிச்சு முடிவெடுத்து ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னாலே இது கஷ்டம் தான். அது ஜென்ரலாக கும்ப லக்னத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு டிராபேக்கே அதுதான். மற்றவங்களுடைய ஆலோசனை மற்றும் அப்ரூவல் தேவைப்படும். ஆலோசனையும் அப்ரூவலும் தேவைப்படும். அப்பதான் கும்ப லக்னத்துக்கு ஒரு விஷயம் பூர்த்தி ஆகும். இல்லை அப்படின்னா அது செஞ்சும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் அது தள்ளப்படும். ஸோ தொழில், வேலை, உத்தியோகம் வரும்போது இந்த விஷயங்களை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கங்க. மற்றபடி தொழில், வேலை, உத்தியோகத்தில் ஒரு நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய ஆண்டு தான் உங்களுக்கான ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக 2026 பொறுத்த வரைக்கும் கும்ப லக்னமானது தடைகளை தகர்த்து அடுத்த விஷயங்களை நோக்கி அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கு. கூட இருப்பவர்களை அனுசரித்து போவதால் ஆதாயங்களை பார்க்கக்கூடிய வருடமாக அமைக்கும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.